உயிர்த்தெழுந்து மரணத்தை வெற்றி சிறந்து நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே இந்த ஊழியத்தின் சார்பாக நாங்கள் நம்மோடு வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். மரணத்தை வெற்றி சிறந்து சாவுக்கு சாவுமணி அடித்தவரே, உயிரோடு எழுந்தவரே, மகிமையின் ராஜாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் எங்களை காத்து வழிநடத்தினேன். இதோ இந்த மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டவர் இந்த ஏப்ரல் மாதத்தில் உம்முடைய ஆண்டவரே ஆராதனையை நாங்கள் ஆண்டவரை ஏறெடுக்கவும், இந்த வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவரை கொடுத்து இந்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை குழுவை எடுத்து பயன்படுத்தும் இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக அநேக மக்கள் இதை கண்டு என் வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிற அடியேனும் சாரும் சாக்காசாரி எடுத்து நீர் பயன்படுத்தும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. காலை நேரத்தில் உயிரோடு எழுந்தவர் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடி ஆண்டவரை மகிழ்வோம். உயிரோடு எழுந்த
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தியான பகுதியாக 1 பேதுரு 1 அதிகாரம் 3 முதல் 9 வசனங்கள் இதனுடைய பின்னணி நாம் பார்க்கிறோம். இத்திருமுகம் சின்ன ஆசியாவில் உள்ள கிறிஸ்தவ சபைகளுக்கு எழுதப்பட்டது என முதல் வருஷத்திலிருந்து அறிகிறோம். அங்கு யூத கிறிஸ்தவர்களும் பிற இன கிறிஸ்தவர்களும் இருந்திருக்க வேண்டும். வாசர்களுக்குள் பெரும்பாலோர் ஏழைகளாக இருந்திருக்க வேண்டும். அவருடைய அடிமைகளும் இருந்திருக்க வேண்டும். இப்படி ஆசிரியர் திருச்சபை தந்தையர் காலத்திலிருந்தே இத்திருமுகம் திருத்தூதரான பேதுருவால் எழுதப்பட்டது என ஏற்கப்பட்டு வந்தது. ஆசிரியரும் தம்மை பற்றி இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதரான பேதுரு என எழுதுகிறார். எனினும் இதனை பேதுருவாகவே நேரடியாக எழுதினாரா என்ற கேள்விகள் இருக்கின்றது. ஏனென்றால் இது கிரேக்க நடையில் அமைந்திருக்கிறது. பவுலின் கருத்துக்கள் பல இதழில் பிரதிபலிக்கின்றன. மேலும் இத்திருமுகம் குறிப்பிடுவது போன்ற பெரிய துன்புறுத்தல் பேதுரு வாழ்ந்த போது இல்லை. இத்திருமுகம் அனுப்ப பெற்ற இடங்களில் சிலவற்றிலாவது பேதுரு இறப்பதற்கு முன்னாடி திருச்சபை தோன்றியிருந்தார் என்பதே ஒரு கேள்விக்குறியாய் உள்ளது. எனவே மாறிவிட்ட ஒரு காலகட்டத்தில் பேதுரு என சொல்லி இதை யாராவது எழுதியிருக்கலாம் என்று நாம் பார்க்கிறோம். அல்லது சீடர் ஒருவர் அவர் பெயரில் எழுதியிருக்கலாம் என்று நாம் பார்க்கிறோம். இவ்வாறு இந்த திருமுகம் கிபி 70 90 வரையில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்ம பார்க்கிறோம். இப்படி சூழலும் நோக்கமும் இத்திருமுகம் எழுத ஏதாவது குறிப்பிட்ட சூழ்நிலை இருந்ததா என தெரியவில்லை. எனினும் துன்புறுத்தப்பட்ட காலத்திலும் சோதனை காலத்திலும் கிறிஸ்தவர்களை ஊக்கப்படுத்தவும் தளர்ந்து போன நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பவும் இத்திருமுகம் எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதி கிறிஸ்தவ அழைப்பும் பொறுப்பும் என்று நம்ம பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஆகவே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று பேதுரு இந்த நிருபத்தில் நமக்கு சொல்றார். அதாவது ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த பகுதியிலே ஒரு விசுவாசி மற்றவர்களுடனும் சக விசுவாசிகளுடனும் எவ்வாறு பழக வேண்டும் என்பதற்கான மேலான நெறிமுறைகளை வழங்குகிறார். உலகத்தாரை போல அல்லாமல் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் ஒரு தனித்துவமான சுபாவத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இதில் ஒன்று ஐக்கியத்தின் 5 பண்புகளை நம்ம பார்க்கிறோம். அதான் உயிரூட்டும் எதிர்நோக்கு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி அவர் தம் பேர் இரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். முதல்ல இயேசு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை மிக பகிரங்கமாக பேதுரு பதிவு செய்தார். ஏன்னா நேரடியாக அவங்க பார்த்தவங்க இல்லையா. இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிறது இல்லையா. இப்ப இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பு இங்கே நம்ம பார்க்கிறோம். ஒரு விசுவாசியின் நற்குணங்கள் 5ஆக பிரிக்கப்படுகிறது. ஒருமனப்பட்டிருப்பது, கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து சபையிலும் குடும்பத்திலும் ஒருமனதாக இருப்பது, பரிதபிக்கிறவர்களுக்கு நீ உதவி செய்வது, மற்றவர்களுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் பங்கெடுப்பது இல்லையா, எம்பத்தி என்று நம்ம பார்க்கிறோம். சகோதர சிநேகம், ஒருவரை ஒருவர் உண்மையோடு அன்பாக நேசித்தல், மன உருக்கம், இரக்கமுள்ள இருதயம் கொண்டிருத்தல், மகா சாந்தம், தாழ்மையுள்ள மனப்பான்மை, பெருமையை தவிர்த்தல், தீமைக்கு பதில் நன்மை. உலகம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற தத்துவத்தை பின்பற்றுகிறது. ஆனால் வேதம் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், நமக்கு தீங்கு செய்பவர்களிடமும் பழிவாங்கும் எண்ணம் கொள்ளக்கூடாது, வசைக்கு வசைப்பாடாதிருங்கள், ஒருவன் நம்மை திட்டும்போது பதிலுக்கு திட்டாமல் மௌனமாக இருத்தல் அல்லது கனிவாக பேசுதல். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் நாம். கிறிஸ்தவ வாழ்வின் நோக்கம் என்னவென்றால் வாழ்த்துங்கள். blessing to others, we are blessing to others. உங்களை துன்பப்படுத்துவர்களையும் வாயார ஆசீர்வதியுங்கள். இதான் அழைப்பின் நோக்கம். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது இறைவனின் ஆசீர்வாதம் நம் வாழ்வில் பெருகும் என்று அழகா இந்த பகுதியில் சொல்றார். அதான் பார்க்கிறோம் பாருங்க. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற்று இருக்கின்றீர்கள்.
அந்நாளில் பேர் வகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயரீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லனா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேர் வகை கொள்ளுகிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள் என்று ரொம்ப அழகா இந்த பகுதியில் பேதுரு சொல்றார். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய அந்த அன்பையும் அந்த சாந்தத்தையும் மகா பொறுமையும் உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமானதாய் மாறும். ஆமென், அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவர் சீடர்களை முதல் பார்க்கும்போது பயப்படாதருங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இன்னைக்கு உலகத்துல பயத்தை பற்றி நம்ம பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் பயப்படுறோம் இல்லையா? பேய்க்கு, பிசாசுக்கு, அதிகாரிகளுக்கு பயப்படுறோம். பிள்ளைகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும், கரையேற்ற வேண்டும், வீடு கட்ட வேண்டும், என்னென்னவோத்துக்கு பயப்படுறோம். ஆனால் உண்மையான இயேசுவின் அன்புக்கு பயப்படுகிறோமா? அவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில கூடவே இருக்குது. அவருடைய அன்புக்கு நிகராக எதுவுமே இல்லையே. அவருடைய அன்புதான் நம்மை இந்த உலகத்தில் வாழ செய்கிறது என்று சொல்லி நம்ம ஒருபோதும் பயப்படுவதில்லை. அதனால ஆண்டவருக்கு பயப்படுங்க, உலகத்தாருக்கு அல்ல. ஏனால் இயேசு ஆண்டவர் மரணத்தை வெற்றி சிறந்ததுனால உலகத்தாருக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பயம் இருந்தால் முதலாவது தூக்கி எறியுங்கள். இரண்டாவது, அவர் சீடர்கள் பூட்டி இருந்த அறைக்குள்ளாய் அவர் அங்கேயும் சொல்றாரு, பயப்படாதருங்க, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம கூட அநேக நேரத்துல பயம் வந்துட்டா குழப்பம் வந்துட்டா அவநம்பிக்கை வந்துட்டா சந்தேகம் வரும், சந்தேகம் வந்துட்டா வாழ்க்கையே போயிடும். அதுதான் சீடர்களுக்குள்ள குழப்பமும் அவநம்பிக்கையும் சந்தேகமும் இருந்தது. அதை ஆண்டவர் ரொம்ப அழகா தீர்த்து வைக்கிறார். சொல்றாரு, நான் உங்களுக்காக அடிக்கப்பட்டேன், உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன், உங்களுக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறேன், பாருங்கள், என் தழும்புகளை பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு விசுவாசத்தை ஊட்டுகிறார். பலமுறை என்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிக்காட்டினார் என்பது வரலாறு நமக்கு சொல்லுகிறது, பைபிள் சொல்றது. அதனால எதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. முதல்ல பயப்படக்கூடாது, ரெண்டாவது சந்தேகப்படக்கூடாது, குழம்பக்கூடாது, முக்கியமா சமாதானத்தை இழந்து போகக்கூடாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். சமாதானம் இருந்தால் மட்டும்தான் அந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ முடியும். அதுதான் நீங்க பேதுரு சொல்றாரு, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி, அவர் தம் பேர் இரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்திருக்கிறார். இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்திருக்கிறார். அவருடைய கிருபையினாலே அவர் நமக்கு தந்திருக்கிற இந்த உலக வாழ்க்கை நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். ஆகவே நாம் எதிர்நோக்குடன் நாம் வாழ வேண்டும். எதிர்நோக்கு இல்லை, இந்த உலகத்துல பல காரியங்களை எதிர்நோக்கி ஆண்டவருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாய் நம்முடைய கேரக்டர்ஸ் எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அதான் நம்ம பார்க்கிறோம். இங்க கிராஸ் ரெஃபரன்சஸை பார்க்கும்போது தீமைக்கு தீமை, சவாலுக்கு சவால் இல்லையா செய்யாமல் ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். ரோமர் 12:17 பார்க்கிறோம், ஒருவனுக்கும் தீமை செய்யாதீர்கள், தீமைக்கு தீமை செய்யாதீர்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். ரோமர் 12:21 பார்க்கிறோம், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:15 ஒருவனும் மற்றொருவனுக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற எல்லாருக்குள்ளும் எப்பொழுது நன்மை செய்ய நாடுங்கள். சபிக்கின்றவர்களை ஆசீர்வதித்தல் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளின் அடிப்படையில் அமைந்த வசனங்கள். மத்தேயு 5:44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். லூக்கா 6:28 பார்க்கிறோம், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்போ கிறிஸ்துவின் மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. துன்பப்படும் போது நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு கிறிஸ்துவே சிறந்த உதாரணம். 1 கொரிந்தியர் 1 பேதுரு 2:23 பார்க்கிறோம், அவர் வையப்படும் போது பதிலுக்கு வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நீதியாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார்.
அதே போல நீதிமொழிகள் ஞானம் பழைய ஏற்பாட்டில் அதற்கான அறிவுகளை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 20:22 தீமைக்கு தீமை செய்வேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவரே உன்னை ரட்சிப்பார். இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பழி வாங்குதல் அல்லது மன்னிக்காம இருப்பது, எதிரிகளை பழி வாங்குது, இதெல்லாம் இல்லாம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அப்போ உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நல்ல குணங்களுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்துல நம்ம வாழ வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? அவங்களும் பாவத்தையும் மரணத்தையும் சாபத்தையும் இல்லையா விட்டு கெட்ட வார்த்தைகள்ல இருந்து இல்லையா கெட்ட சுபாவத்துல இருந்து வெளியே வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்கும். அப்பதான் இந்த உலகம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்பும். இன்று வரையில இயேசுவின் உயிர்த்தெழுதலை அநேக மக்கள் நம்பாம இருக்கிறாங்க. அதற்கு நாம் தான் காரணமா இருக்கோம், கிறிஸ்தவர்கள் தான் காரணம். அதற்கு முதல்ல நம்ம மனம் திரும்பி முதல்ல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்து அவர் இந்த வசனத்தின் வழியாக நம்ம ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ நமக்கு பாதுகாப்பை தந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய இறை வார்த்தை தந்து கிறிஸ்து உயிர் உள்ளவராய் இருக்கிறார், அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்பதை பேதுருவும் உறுதிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த பிள்ளைகள் எப்படி வாழ்வார்கள்? சாட்சி உள்ளவர்களாய், இந்த உலகத்தில் நீதி உள்ளவர்களாய், நியாயம் உள்ளவர்களாய் வாழ்வார்கள் என்ற சத்தியத்தோடு இந்த நாளை நாள் ஆரம்பிக்க கிருபைத்தார். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து அமைதி சமாதானத்தை தார். குறிப்பாய் மிக மிக அவசர ஜபமாக இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போருக்காக ஜபிக்கிறோம். நேற்று தினத்திலிருந்து ஈரானுடைய அணு உலையின் மேலே ஆண்டவரே இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குறாங்க. ஒருவேளை அது தாக்கப்பட்டால் உலகமே அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அணுவை ஆண்டவரை சுவாசிக்கிற போது என்னுடைய நுரையீரல் இருதயம் எல்லாம் பாதிக்கப்பட்டு இறந்து போவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்றைக்கு ஆண்டவர் இந்த வளைகுடா நாடுகளும் மற்ற நாடுகளும் எல்லாம் பாதிக்கப்படும். ராஜா கண்ணோக்கி பார், அங்கே இருக்கிற குழந்தைகள், பெண்கள், தாய்மார்கள் எல்லாரும் பாதிக்கப்படுவார்களே. சீக்கிரமாக அந்த போர் முடிவுக்கு கொண்டு வர ஆண்டவரே என் தேவன் கிருபை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். அதே போல அங்கே ஆண்டவர் இருக்கின்ற இந்தியர்களுக்காக ஜபிக்கிறோம். அனைத்து இந்தியர்களையும் பாதுகாப்பாய் வைத்தவர்களும் பாதுகாப்பாக எங்கள் மதில கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். எங்களுடைய உறவுகள் இருக்கிறாங்க, சபையார் இருக்கிறாங்க. ராஜா கண்ணோக்கி பார். இந்த நேரத்தில் இந்தியாவும் அதற்கேற்ற ஆண்டவர் நல்ல முடிவுகளை எடுக்க பாரத பிரதமருக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் பலத்தையும் தாரும். என்னுடைய ஜனாதிபதி, என்னுடைய முதலமைச்சர், என்னுடைய கவர்னர், என்னுடைய ஆண்டவர் ஆளுநர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்தியா ஆண்டவர் இந்த நேரத்தில் ஜாதி மதம் இனம் மொழி பேதம் பார்க்காம ஒற்றுமையாய் வாழக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கித்தார். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி ஆண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் மற்ற தேர்வுகள் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரும் நல்லபடி தேர்வு எழுதி வெற்றி பெற கிருபை தார். இந்த நேரத்தில் வியாதியஸ்தர்களுக்காக ஜபிக்கிறோம். வேல்மாகும் திருச்சபை சார்ந்த டிஎஸ்பி சாருக்காகவும், இப்படி நிக்சனருக்காகவும், இப்படி கனடி டாக்டருடைய அன்பு சகோதரர் தாமஸ் ஐயாவுக்காகவும் ஆண்டவரே, அதே போல என்னுடைய அன்புக்குரிய ஆண்டவர் தம்பி லூக் பிரேம் சிங்காக, ஷாலினிக்காக ஜபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் பலவீனமா சுவீனமா இருக்கிறாங்களோ கண்ணோக்கி பார்த்து நல்ல சுகத்தை தாரும். இல்லங்களிலே ஆண்டவரே இதோ மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லாரையும் கண்ணோக்கி பாரு. இந்த வெயில் காலம் அதிகமான கோல்டையும் ஜுரங்களையும் நிமோனியா ஆண்டவரே போன்ற காரியங்களை கொண்டு வருகிறது. அதிலிருந்து வெளியே வர கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடு. இந்த நாளிலும் பிறந்த நாட்களை திருமண நாட்களை காணுகின்ற என்னுடைய அன்புக்குரிய பிரதர் கிளாரன்ஸ் ஜெரோம் அவர்களுக்காகவும் ஆண்டவர், அதே போல என்னுடைய பெதஸ்தா ஜபுக்களுடைய கிங்ஸ்லின் ஆசிரியர் அவர்களுக்காக ஜபிக்கணும். பிறந்த நாளை காணுகின்ற இவர்களை ஆசீர்வதியும், அப்படி குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் தேவையெல்லாம் சந்திய ராஜா. அதே போல என்னுடைய அன்புக்குரிய ஆண்டவரே சுரேஷ் அருள்ராஜ் பிரதர் USA சோலூர் அவர்களுடைய அன்பு சகோதரி மோனிகா கர்த்தருக்குள் நித்திரடைந்திருக்கிறார். அவர்களுக்காக விசேஷமா நான் ஜபிக்கிறோம். ஆண்டவரே உலகம் தர முடியாத ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் தந்து அவர்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று நான் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து இந்த நேரத்தில் என்னுடைய அன்புக்குரிய ஆயர் அருள் திரு ஆண்டவர் லயனல் ஜாஷுவா அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அன்பு தாயாரே நேற்று தினத்தில் இழந்திருக்கிறார். ஆண்டவரே அவருக்கு ஆறுதலையும் சமாதானத்தை தாரும். ஆண்டவரே நல்ல ஒரு தாயாரை இழந்திருக்கிறார்கள். நல்ல ஒரு ஆண்டவர் மனைவி இழந்திருக்க தகப்பனாருக்காக ஜபிக்கிறோம். உறவுகள் இழந்திருக்கிறதுக்காக ஜபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல ஆண்டவர் ஆறுதலை சமாதானத்தால் இன்று நடைபெறுகிற அடக்க ஆறுதலில் எல்லா போதனையும் கலந்து கொண்டு ஆண்டவர் ஆயர் அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் நாங்கள் ஆறுதல் தர கிருபை தார். இந்த ஊழியத்தில் எங்கள் ஓட்டுக்கிற அன்புக்குரிய அன்பர் சாரின் ஏஞ்சக்காவையும் அன்பான பிள்ளைகள் மார்த்தால் மரியாதையும் இப்படி அன்புக்குரிய சாகு சாரின் டீச்சரையும் அடியனையும் ஆண்டவரே இந்த மனைவி பிள்ளைகளையும் ஆண்டவரே அடியன் பணியாற்றுகிற பாவன் பள்ளி மின்னூர் வடகரை வேல்சான திருச்சபைகள் யாவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும் தேவையெல்லாம் சந்தி ராஜா. காலை நேரத்தில் ஆண்டவர் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில்
ஆண்டவரை வாழ்வதற்கு தேவையான சக்தியை பலத்தை தந்து விசேஷமாய் உயிர்த்தெழுந்த இயேசு ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிறைக்கப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தி வாழ கிருபை தார். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் காத்தரணும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மரணத்தை வெற்றி சிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாக தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம்.